ஏ 26, பி 25, சி 24, டி 23, Z1 என நாம் எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கிறோம். ஆல்ஃபபெட்லேயே தலைகீழ, அதாவது ஏ 26, பி 25, சி 24 இந்த மாதிரி எழுதிட்டு வந்துட்டு இப்படி எழுதுகிறோம்ல. அப்போ 2ங்கிற நம்பர் பக்கத்தில் இருக்க ஆல்ஃபபெட் எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே இப்போ இந்த 2 பக்கத்தில் டி இருக்கா, இந்த மாதிரி 2 பக்கத்தில் எத்தனை ஆல்ஃபபெட் வரும் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வரிசையாக எழுதிக்குவோம். ஓகேயா? இந்த மாதிரி கடைசிலேருந்து A26, B25, C24 இந்த மாதிரி Z1 வரைக்கும் எழுதியாச்சு. எழுதிட்டு 2 பக்கத்தில் எத்தனை இருக்குதுன்னு தான் கேட்குறாங்களா. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 2 பக்கத்தில் இங்கே ஏ இருக்குது, அதே மாதிரி 2 பக்கத்தில் பி இருக்குது, 2 பக்கத்தில் சி, 2 பக்கத்தில் டி, அதே மாதிரி 2 பக்கத்தில் இ இருக்கா, அதே மாதிரி எஃப்பும் இருக்குது, ஜியும் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே 12 இருக்குது. ஆனால் இந்த 12 இருக்க 2 வந்துட்டு ஓக்கிட்ட இல்லை, பி கிட்ட இருக்கா. அப்போ இதை நம்ம எடுத்துப்போம். ஓகேயா? அதே மாதிரி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே Y2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 பக்கத்தில் ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்கா. அப்போ இது ரெண்டையுமே எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 10 இருக்கா. அப்போ 2 பக்கத்தில் வர ஆல்ஃபபெட் எத்தனை இருக்குது அப்படின்னா நமக்கு டோட்டலாக 10 இருக்குது. ஓகேயா?